தீபாவளி வரப்போது கை வலிக்க முறுக்கு புழியணுமே பயப்படுறீங்களா? கை வலியே இல்லாம ஈஸியா முறுக்கு புழியலாம் இந்த முறுக்கு புழியிற கன் இருந்ததுன்னா. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, இதுல தேன் குழல் முறுக்கு, பட்டர் முறுக்கு, முள்ளு முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, ஓமப்புடி, ஸ்டார் முறுக்கு, கை முறுக்கு, விதவிதமா வத்தல் போடுற அட்டாச்மெண்ட் கூட இதுல கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 15-16 அட்டாச்மெண்ட் இருக்குங்க. பேக்கரியில் இருக்கிற அத்தனை சேவரிஸும் உங்க வீட்லயே நீங்க செய்யலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது சொல்றேன் பாருங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை மேல புல் பண்ணிட்டு உங்களோட தேவையான என்ன டிசைன்ல நீங்க போட போறீங்களோ அதுல கீழே அட்டாச் பண்ணிக்கங்க. முறுக்கு மாவு உருண்டை பண்ணிட்டு உள்ள நீங்க ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பெரிய குழலா இருக்கு. சோ தட் நீங்க வந்து அட் அ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முறுக்கு கிட்ட சுடலாம். சின்ன சின்ன சைஸா இருந்தா ஜஸ்ட் நீங்க அந்த ஹேண்ட்ல ஃபுல்லா பிரஸ் பண்ணாம கொஞ்சம் விட்டு 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 பிரஸ் பண்ணும்போது மேல இருக்கிற அந்த குழல் மாதிரி இருக்க கீழே இறங்கிக்கிட்டே வரும். அந்த பிரஷர்ல தான் இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா அழகா வருது. சோ இதை நீங்க சுட்டுட்டு இருக்கும் போதே நீங்க வேற டிசைன்ல சுடணும்னா உள்ள இருக்கிற மாவு எதுவுமே எடுக்காம நீங்க அந்த அட்டாச்மெண்ட்டை மாத்திக்கிட்டே வரலாம். சோ பாருங்க எவ்வளவு ஃப்ரீ ஃப்ளோவா சூப்பரா வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குங்க இந்த அட்டாச்மெண்ட். சோ உள்ள வந்து நீங்க பட்டர் ஆயில் எல்லாமே தடவி போட்டுக்கலாம். இல்ல தடவை வேணானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வருது. நான் ஏற்கனவே அலுமினியம்ல தான் வச்சிட்டு இருந்தேன். சோ ஐ வாண்டட் டு சேஞ்ச் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதனால தான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். டைரக்டா கடாயில சுடுறதுக்கு கூட ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏன்னா 2 கையை நம்ம கடாய் கிட்ட கொண்டு போக தேவையில்ல. ஒரு கை நம்ம நல்லா எக்ஸ்டெண்டடா கடாயில இருந்து தூரமாவே வச்சிருப்போம். ஜஸ்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா அழகா கடாயில வந்து முறுக்கு சுட்டுடலாம். இந்த சூப்பரான ஐட்டம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.